725 வாட்ஸ் அவுட்புட் கொண்ட ஒரு மேசிவ் ஹோம் தியேட்டர் சவுண்ட் பார் சிஸ்டம். இது சவுண்ட் பார் தவிர 2 சப்வூஃபர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா வயர்லெஸ் சேட்டிலைட் ஸ்பீக்கர்ஸ் 2 கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தமாக இது எல்லா ஸ்பீக்கர்னுடைய அவுட்புட் பார்த்தீங்க அப்படின்னா, திரும்ப சொல்கிறேன், 725 வாட்ஸ்க்கான அவுட்புட் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லை, ஸோ இந்த ஜெப்ரானிக்ஸ்னுடைய ஜெப் ஜூக் பார் 9850 சவுண்ட் பாரில் உங்களுக்கு டால்பி அட்மாஸ்க்கான சப்போர்ட் இருக்கு. இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5.24 சவுண்ட் சிஸ்டம்ல உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஸ்பீக்கர் எப்படி இருக்கு, இதோடைய வால்யூம் எப்படி இருக்கும், இதோடைய சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்கும், எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களை விட எனக்கு பயங்கரமா ஆர்வமா இருக்கு. ஸோ குயிக்கா இதை அன்பாக்ஸ் பண்ணி பாக்ஸுக்குள்ள என்னென்ன வருது அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ இதான் அந்த பாக்ஸ் பேக்கேஜிங், ஜெப் ஜூக் பார் 9850 பாக்ஸ் பேக்கேஜிங். பாக்ஸுக்கு வெளியில பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி சேட்டலைட் ஸ்பீக்கர், சப்வூஃபர், அப்புறம் மைக்கும் கூட இருக்கு, கரியோக்கி மைக்கும் இருக்கு, அது தவிர ரிமோட் கண்ட்ரோல் இருக்கு. எல்லாமே எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு போட்டோ போட்டிருக்காங்க. இந்த பக்கத்துல நான் சொன்ன ஸ்பெக்ஸ் எல்லாமே இங்க ஏற்கனவே மார்க் பண்ணிருக்காங்க. பின்புறத்துல பாத்தீங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட்னுடைய மற்ற ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், விவரங்கள், வெயிட், லென்த், இதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதெல்லாம் செக் பண்ணிக்கங்க. ஏன்னா இதெல்லாம் செக் பண்ணாதான் உங்க வீட்டில் இது ஃபிட் ஆகுமா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இது தவிர இந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் மல்டிபிள் கனெக்டிவிட்டிக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டூயல் சப்வூஃபர், டூயல் வயர்லெஸ் ரியர் ஸ்பீக்கர்ஸ். வயர்லெஸ் ரியர் ஸ்பீக்கர்ஸ் ரொம்ப முக்கியம். 5 டிரைவர் கொண்ட சவுண்ட் பார். அப்புறம் இந்த சவுண்ட் பார் வந்து நீங்க வால் மவுண்டிங் பண்ணிக்கலாம், டெஸ்க் மவுண்டிங் பண்ணிக்கலாம். அது தவிர இதில் வந்து கரியோக்கிக்கான மைக்கும் கொடுத்துருக்கதா இங்கே போட்டிருக்காங்க. ஸோ இப்போ இது வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பாக்ஸுக்குள்ள என்ன வருது அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். இதுதான் அந்த 9850 ஜெப்ரானிக்ஸ் சவுண்ட் பார்னுடைய பாக்ஸ் கண்டென்ட். ஸோ பாக்ஸுக்குள்ள இவ்வளோ விஷயங்கள் உள்ள இருந்துச்சு, ஒவ்வொன்றா என்னென்ன வந்துச்சு அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சேட்டலைட் ஸ்பீக்கர்ஸ், இது ஒவ்வொன்றும் 50 வாட் 50 வாட்டுக்கான சேட்டலைட் ஸ்பீக்கர். ஸோ இங்கே உங்களுக்கு 100 வாட்டுக்கான அவுட்புட் உங்களுக்கு கிடைச்சிச்சு அப்படிங்கிறது தெரிஞ்சு. ஸோ இந்த சேட்டலைட் ஸ்பீக்கர்னுடைய பின்புறத்தில் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத பாருங்க. இதை பவர் பண்றதுக்காக ஒரு டிசி போர்ட் இருக்கு. இதில் ஏதாச்சும் அப்டேட் வந்துச்சுன்னா அதை அப்டேட் பண்றதுக்காக ஒரு யூஎஸ்பி டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க. பேரிங்காக ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதை நீங்க லெஃப்டா வைக்கிறீங்களா ரைட்டா வைக்கிறீங்களா அப்படிங்கிற உங்களுடைய சௌரியத்துக்கு ஏற்றாப்புல நீங்க வைக்கிறப்போ லெஃப்டா ரைட்டான்னு சூஸ் பண்றதுக்கு ஒரு டாகல் பட்டனும் கொடுத்துருக்காங்க. சைடுல எல்லாம் முழுக்க முழுக்க ஒரு கிளாசியான பிளாஸ்டிக் ஃபினிஷிங் இருக்கு. ஃப்ரண்ட்ல மெட்டல் கிரில்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. டாப்லையும் பார்த்தீங்க அப்படின்னா மெட்டல் கிரில்ஸ் இருக்கு. பாட்டம்ல சப்போஸ் டெஸ்க் மவுண்ட் பண்ணீங்க அப்படின்னா நகலாம இருக்கிறதுக்காக ரப்பர் ஃபீட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த இரண்டாவது சேட்டலைட் ஸ்பீக்கர்லையும் பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி தான், வேற எந்த சேஞ்சஸும் கிடையாது. இந்த 2 ஸ்பீக்கர்லையும் பார்த்தீங்கன்னா வால் மவுண்டிங் பண்றதுக்கான ஹூக்ஸும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ இந்த சப்வூஃபருக்கு வருவோம். 2 சப்வூஃபரும் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொன்றும் 110 வாட் 110 வாட்டுக்கான பவர்ஃபுல் அவுட்புட் தரக்கூடிய சப்வூஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க. உடன் பில்ட் குவாலிட்டி. இதோடைய சைஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா ரேடியேட்டருக்கான ஏர் வென்ஸ் இருக்கு. பின்புறத்தில் இந்த ஸ்பீக்கருக்கான ஒரு ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. மாஸ்டர் சப்வூஃபர் பின்புறத்தில் உங்களுக்கு ஒரு யூஎஸ்பி போர்ட் கொடுத்துருக்காங்க. இது வயர்லெஸ் சப்வூஃபர் அப்படிங்கறதுனால இந்த சவுண்ட் சிஸ்டமோட வயர் வச்சு கனெக்ட் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ இதை பேர் பண்றதுக்காக பேரிங் பட்டன் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் இந்த இரண்டாவது சப்வூஃபரை உங்களுக்கு வயர் மூலமாக கனெக்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இந்த 2 ஸ்பீக்கர், இந்த 2 சப்வூஃபருமே பார்த்தீங்கன்னா வயர் மூலமாக கனெக்ட் ஆகும். ஆனால் இந்த சப்வூஃபர் சிஸ்டம், இந்த 220 வாட்டுக்கான சப்வூஃபர் சிஸ்டம் பார்த்தீங்க அப்படின்னா எந்த வயரும் இல்லாமல் வயர்லெஸ் மூலியமாக உங்களுக்கு இந்த சவுண்ட் பார்ல கனெக்ட் ஆகிடும். இது பார்த்தீங்கன்னா மாஸ்டர் ஸ்லேவ் மெக்கானிசம் கொடுத்துருக்காங்க. ஸோ இரண்டாவது இந்த சப்வூஃபரில் பின்புறத்தில் எதுவும் கிடையாது, மற்றபடி டிசைனில் எல்லாமே சேம் தான். பவர் பண்றது இந்த மாஸ்டர் சப்வூஃபர்ல. சோ அதுக்கான பவர் கேபிள் இங்க அட்டாச் பண்ணி கொடுத்திருக்காங்க. இந்த 2 சேட்டலைட் ஸ்பீக்கர்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இதை வந்து தனித்தனியா நீங்க பவர் பண்ணணும். 2த்துக்குமே பாத்தீங்க அப்படின்னா உங்க வீட்டுல நீங்க மாற்றப்போ அதுக்கான பவர் சோர்ஸ் இருக்கா அப்படிங்கறத நீங்க செக் பண்ணிக்கணும். இது வந்து வயர்லெஸ் தான், பட் இருந்தாலும் இதை பவர் பண்றதுக்கு உங்களுக்கு வயர் தேவை. அதுக்கான அடாப்டர் உங்களுக்கு பாக்ஸுக்குள்ள கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ வந்து இந்த மெயினான சிஸ்டம், இந்த சவுண்ட் பார் எப்படி இருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த சவுண்ட் பார்னுடைய டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா யூஸ்வலாக நம்ம பார்க்கக்கூடிய எல்லா ஜெப்ரானிக்ஸுடைய சவுண்ட் பார்னுடைய டிசைன் மாதிரி தான் இருக்கு. பெருசாக ஒன்றும் சேஞ்சஸ் கிடையாது. ஆனால் ஃப்ரண்ட்ல நீங்க பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இதுல வந்து உங்களுக்கு டால்பி அட்மாஸ்க்கான சப்போர்ட் இருக்கு அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு பிளாஸ்டிக் பில்ட் குவாலிட்டி தான் நல்லா ஹெவியா இருக்கு. இந்த சப்வூஃபர் இவ்வளோ ஹெவியாக இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இதுக்கு முன்புறத்தில் பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஸ்பீக்கர் கிரில்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, இதில் வந்து 3 65 வாட்டுக்கான ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது தவிர 2 55 வாட்டுக்கான ஸ்பீக்கர், டாப் ஃபயரிங் ஸ்பீக்கர்ஸும் இருக்கு. ஸோ டால்பி அட்மாஸ் சவுண்ட் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு உங்களை சுற்றி வந்து ஒரு சவுண்ட் என்வலப்பிங் இருக்கிற மாதிரி எஃபெக்ட் இருக்கணும். ஸோ அதுக்காக இந்த சப்வூஃபர்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் ஃபயரிங் அப்புறம் டாப் ஃபயரிங் எல்லாமே இருக்கு. ரியர் ஃபயரிங்க்கு உங்களுக்கு இந்த சேட்டலைட் ஸ்பீக்கர்ஸ் இருக்கு. பேஸ் எஃபெக்ட்டுக்காக உங்களுக்கு இந்த சப்வூஃபர் கொடுத்துருக்காங்க. இந்த சவுண்ட் பார்னுடைய பின்புறத்தில் எல்லா விதமான கனெக்டிவிட்டியும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க.
ஆப்டிகல் போர்ட் இருக்கு, ஒரு யூஎஸ்பி டைப் ஏக்கான ஒரு போர்ட் கொடுத்துருக்காங்க, HDMI போர்ட் உங்களுக்கு இருக்கு, இது தவிர உங்களுக்கு ப்ளூடூத்தும் இருக்கு, அப்புறம் உங்களுக்கு ஆடியோ ஜாக்கான ஒரு 3.5 போர்ட்டும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதை தனியா பவர் பண்றதுக்காக ஏசி போர்ட் இருக்கு, அந்த ஏசி போர்ட்டுக்கான கேபிள் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது தவிர உங்களுக்கு பாக்ஸுக்குள்ள ஒரு HDMI கேபிள் வந்துருது. அதுக்கப்புறமா இந்த சவுண்ட் பாரை நீங்க வால் மவுண்டிங் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கான ஆங்கிள் பிராக்கெட்ஸ் உங்களுக்கு இருக்கு. அப்புறம் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு 3.5 mm ஜாக் டு 3.5 mm ஜாக் வயர் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, வயர்டு கனெக்டிவிட்டிக்காக. அப்புறம் எப்பயும் போல ஜெப்ரானிக்ஸ்னுடைய ரிமோட் கண்ட்ரோலும் பாக்ஸுக்குள்ள உங்களுக்கு இருக்கு. பயங்கரமான ஒரு ப்ராமிசிங்கான ஒரு பேக்கேஜிங், அதை விட ப்ராமிசிங்கான ஒரு ஸ்பெக்ஸ். ஸோ இது எப்படி இருக்கு, இதோடைய ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த சவுண்ட் பாரை ஆன் பண்ணோடனே ஃப்ரண்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஒரு எல்இடி லைட் எரியுது. அந்த எல்இடி லைட்ல உங்களுக்கு எல்லா விதமான இண்டிகேட்டரும் இருக்கு. எந்த போர்ட்ல உங்களுக்கு கனெக்ட் ஆயிருக்கு, வால்யூம் என்ன, பேஸ் எவ்வளோ, ட்ரெபிள் எவ்வளோ, எல்லா விதமான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பார்க்கறதுக்கு இந்த சின்ன ஒரு மைன்யூட் டிஸ்பிளே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. சவுண்ட் பார்னுடைய மேல்புறத்தில் எல்லா கண்ட்ரோல்ஸும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. மெயினான தேவைப்படுற கண்ட்ரோல்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது இன்புட் சேஞ்ச் பண்ணுறது, பவர் ஆன் பண்ணுறது, பவர் ஆஃப் பண்ணுறது, அதுக்கப்புறமா வால்யூம் அப், வால்யூம் டவுன் பண்ணுறது, எல்லாத்துக்கான கண்ட்ரோல்ஸும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. படைகளால் அவனை சமாளிக்க முடியாது. ஏமாத்துறவனுக்கு ஒருத்தரோட நம்பிக்கை கிடைச்சிட்டா அவரோட சிந்தனையை அவனால கட்டுப்படுத்த முடியும். ஆல்ரைட், சவுண்டு குவாலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா 725 வாட்க்கான அவுட்புட் தெறிக்க விடுது. பக்கத்து வீட்டுக்காரன் அலறி அடித்து வீட்டை காலி பண்ணி ஓடுற அளவுக்கு சவுண்ட் லவுட்னஸ் பயங்கரமாக இருக்கு. இன்ஃபேக்ட் இது வந்து ஒரு பெரிய ரூமில் நீங்கள் வச்சா கூட இதோடைய சவுண்ட் உங்களுக்கு பர்ஃபெக்டாக உங்களுக்கு ஃபிட் ஆகும். என்னுடைய ஹாலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் 50% வால்யூமே தாண்ட முடியல, அவ்வளோத்துக்கு லவுடான ஒரு ஸ்பீக்கராக இருக்குது. பட் இதில் வந்து சேட்டலைட் சப்வூஃபரும் உங்களுக்கு வயர்லெஸ் சிஸ்டம் அப்படிங்கிறதுனால அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக வயரிங்க்கு நீங்கள் எந்த செலவு நீங்கள் பண்ண தேவை கிடையாது. இந்த சேட்டலைட் ஸ்பீக்கர் வைக்கக்கூடிய இடத்துல உங்களுக்கு பவர் அப்போர்ட் இருக்கா அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் பார்த்துக்குங்க. பட் இந்த சவுண்டினுடைய பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பேஸ், என்ஜாயபிள் பேஸ் இருக்குது உங்களுக்கு. இது வந்து ஒரு குவாலிட்டியான ஒரு பேஸ். அதாவது இது இந்த என்டையர் சிஸ்டம் உடைய விலை பார்த்தீங்கன்னா 28,000 ரூபாய் கிட்ட வருது. இதே ஸ்பெக் உள்ள மற்ற பிராண்ட், கொஞ்சம் பிராண்ட் வேல்யூ அதிகமா இருக்கக்கூடிய பிராண்ட்ஸ்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா விலை வந்து இதை விட ட்ரிபிள் டைம் இருக்கும். பட் அதுல பாத்தீங்க அப்படின்னா ஆம்பிள கனெக்ட் பண்ணாமலே இந்த சவுண்ட் சிஸ்டம்னுடைய சவுண்ட், இந்த பேஸ்னுடைய குவாலிட்டி வந்து கொஞ்சம் பெட்டரா இருக்கும். இதுல வந்து என்ஜாயபிளா இருக்கு. பட் ஓவராலா எல்லாமே சேர்ந்துக்கிட்டு இந்த பேஸ்லேயே பல ஃப்ரீக்வன்சியான பேஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றா கலந்து அடிக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. மற்றபடி இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பாட்டு கேட்கலாம், படம் பார்க்கலாம், கேமிங் விளையாடலாம். இன்ஃபேக்ட் படம்லாம் இந்த ஆக்ஷன் மூவிஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சரௌண்ட் சிஸ்டம் அப்படியே சுற்றி அடிக்கிறப்போ வேற லெவல் எஃபெக்டாக இருக்கு. வாய்ஸ்னுடைய குவாலிட்டி நார்மல் டிவியில் நம்ம டயலாக் கேட்குறப்போ, ஒரு நியூஸ் வாசிக்கிறத கேட்குறப்போலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபீமேல் வாய்ஸாக இருக்கட்டும், மேல் வாய்ஸாக இருக்கட்டும், எல்லாமே கிளியராக கிறிஸ்பாக தெரியுது. ட்ரிபிள்னுடைய உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கூட இதில் கொஞ்சம் செட்டிங்ஸ் தான் இருக்குது, சேஞ்ச் பண்ணிட்டு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா ட்ரிபிள்னுடைய ஃபைனஸும் நீங்கள் ஃபீல் பண்ணலாம். ஸோ ஓவரால் சவுண்டை பொறுத்த வரைக்கும் 27,000 28,000 அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ இன்னைக்கு மார்க்கெட்டில் கம்பேர் பண்ணி பார்க்கக்கூடிய மித்த நீங்கள் ஒரு சோனியினுடைய சவுண்ட் சிஸ்டம்லாம் எடுத்தீங்க அப்படின்னா வாட்டேஜ் இதை விட கம்மியாக தான் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு லவுடான ஒரு ஸ்பீக்கர், ஒரு 725 வாட்டுக்கான ஒரு ஸ்பீக்கர் உங்களுக்கு வேணும், ஒரு பெரிய ஒரு ஏரியாவில் வச்சு ஒரு ஸ்பீக்கர் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த ஜெப்ரானிக்ஸ் ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும். இந்த ஸ்பீக்கரில் எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா இந்த டால்பி அட்மாஸ்னுடைய குவாலிட்டி. டால்பி அட்மாஸ் நல்ல உண்மையிலே சரௌண்ட் சிஸ்டம் பார்த்தீங்க அப்படின்னா சுற்றி அடிக்குது.
வேற லெவல்ல எஃபெக்ட் உங்களுக்கு என்ஜாயபிளா இருக்கு. ஒரு இன்னைக்கு பார்க்கக்கூடிய எல்லா விதமான ஜானர் சாங்ஸா இருக்கட்டும், ஒரு ஆக்ஷன் மூவிஸா இருக்கட்டும், எல்லாமே நான் இதுல டெஸ்ட் பண்ணி என்ஜாய் பண்ணி பார்த்தப்போ எனக்கு ஒரு கம்ப்ளீட்டான ஒரு என்ஜாயபிள் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது. ஸோ இதுக்கு மேல என்ன எதிர்பார்க்க முடியும்? ஒரு 28,000 நம்ம ஸ்பெண்ட் பண்ண ரெடியா இருக்கோம். உங்களுக்கு நமக்கு ஒரு ஹை வால்யூம், ஹை அவுட்புட் தரக்கூடிய ஒரு சவுண்ட் பார் சிஸ்டம், ஒரு ஹோம் தியேட்டர் சிஸ்டம் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஐ திங்க் இது வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இது வாங்குறதுக்கான லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. இந்த பதிவு பிடிச்சினா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அடுத்த ஒரு பயிர் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைப்பது உங்கள் நண்பன் கிரிதர். நன்றி, வணக்கம்.